ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தேங்காய் தொட்டியை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் தொட்டி 3 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் இளநி வாங்கின தேங்காய் தொட்டி, அதனால நல்லா முழுன்னு தான் இருக்குது. இது ரெடிமேட் இளநின்னு விற்கிறாங்க, அது வாங்கிட்டு நீங்கள் சாதாரண தேங்காய் தொட்டி கூட நீங்கள் எடுத்து அதை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் சுரண்டி எடுத்துக்கலாம். ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்க்ரப்பு இரும்பு வச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான பொருள் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. அப்புறமா ஒரு குச்சி, நம்ம பிக் ஷாப்பரில் இருக்கும் இல்லையா, அந்த குச்சி கூட நீங்கள் எடுத்தாலும் போதும். இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மஞ்சி எல்லாம் நான் ஸ்க்ரப்பர் வச்சு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் அண்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்ன டிசைன் வேணாலும் நம்ம இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது பிளாக்கு 2 பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு தொட்டிக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ ரெட் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. நான் ட்ரில்லர் வச்சு 3 சைடும் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு கட்டி தொங்க விடும்போது நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஹேங்கிங் பண்ணுறதுக்காக ஒரு கயிறு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கயிறு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கயிறு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த குச்சியில் வந்து நான் 2 சைடும் ஒரு டிசைனுக்காக ரெட் கலர் டேப் போட்டிருக்கேன். இப்போது இந்த கயிறை வந்து ஒரே சைஸில் நம்ம ஒரே லென்த்தில் நம்ம கட் பண்ணிக்கணும். 3மே ஒரே லென்த்தில் தான் இருக்கணும். அதை ஒவ்வொரு ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டு நீங்கள் உள்ளே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் கட்டிக்கலாம். நம்ம இது 3 சைடும் கட்டிட்டு ஃபைனலாக மேலே வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஹேங்கிங் பண்ண ஈவனாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 கயிறு போட்டு கட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சென்டராக நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த சைஸில் வேணாலும் எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று சிறுசு, அப்புறம் அதை விட பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போது இதில் ஹோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து மண் போட்டோம்னா அது வழியாக போயிடுறதுனால அது ஒரு சின்ன கல்லோ ஏதாவது வச்சு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மண் போட்டு ஃபில் பண்ணி நம்ம செடி வைக்க போகிறோம். இப்போ மண் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு அழகான துளசி மாடம் ஒன்று பார்த்தேன் கடையில், ரொம்ப அழகாக இருந்தது. 4 சைடு வந்து சாமி இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. சரி, அதுலேயும் நம்ம செடி வைக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் எடுத்திருக்கேன். துளசி செடி வைக்க போகிறேன் இதில். இப்போது நம்ம செடி வச்சாச்சு. சென்டரில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். மற்ற 2 சைடும் வந்து டர்ட்டில் வைன்ஸ் அந்த பிளான்ட் வச்சுருக்கேன். எங்கே மாட்ட பிடிக்குதோ நீங்கள் அங்கே மாட்டிக்கலாம். நான் வந்து இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொய்யா மரம் இருக்குது, அதில் அழகாக மாட்டி விட்டுட்டேன். அது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த குச்சியில் சென்டரில் நான் ஒரு கயிறு போட்டு அதை அப்படியே மேலே கட்டிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு எங்கே இடம் இருக்கோ நீங்கள் அங்கே எங்கே வேணாலும் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளில் கூடி இந்த மாதிரி அழகான ஒரு ஹேங்கிங் பார்ட் நம்ம செய்யலாம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஈஸியான கிராஃப்ட் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.